ஹாய் எவ்ரிபடி, ரூபி சமையலில் பாலக் பன்னீர் பார்க்கலாமா? கீரையில் பச்சை மிளகாய் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் விட்டு வேக வச்சுக்கலாம். கடாயில் பட்டர் ஆயில் விட்டு சீரகம் கரம் மசாலா தூள் சேர்த்து பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை உப்பு இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வெந்ததுக்கப்புறமா தக்காளி மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் சீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கலந்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். கீரை நல்லா ஆறின உடனே பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்ச கீரையை விட்டு கலந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்ச பன்னீரை சேர்த்து கலந்து 5 நிமிஷம் விட்டிங்கன்னா சூப்பரான கிரேவி ரெடி. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து இறக்கிக்கலாம். என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை, நான் பாலாடையில் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலந்து சேர்த்துருக்கேன். இதுவுமே ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.